வீக்கெண்டில் மட்டும் நமக்கு ஏன் தான் சீக்கிரமாக முழிப்பு வருதுன்னே தெரியல. இதே இது வீக் டேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா தூக்கம் வரும். வேறு என்ன பண்ணுறதுன்னு முழிச்சு வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், கிளம்பி வான்னு." கீழே வந்து பார்த்தா அவ்வளோ மலைச்சாரல், கிளைமேட் சில்லு சில்லுன்னு காற்று அடிச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. வீக்கெண்ட் கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால எப்போவுமே பிஸியாக இருக்க, ரோடு கூட ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அப்படி எங்கே தான் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தா கறிக்கடைக்கு காலையிலே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டதுக்கு, வீக்கெண்டுப்பா அதனால் இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பார்த்தா நம்ம ஒரு மாதிரியே நாட்டுக்கோழியெல்லாம் அடைச்சி வச்சுருந்தாங்க. பிராய்லர் கோழியுமே இருந்துச்சு. நமக்கு என்ன கோழி வேணுமோ அந்த கோழியை செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க போல். கிலோ கணக்கு கிடையாது போல். எந்த கோழி பிடிச்சிருக்கோ ஒவ்வொரு கோழிக்கும் ஒவ்வொரு ரேட்டு வச்சுருக்காங்க. சின்ன கோழிக்கு ஒரு ரேட்டு, பெரிய கோழிக்கு ஒரு ரேட், அந்த மாதிரி. அந்த அண்ணனே சூப்பராக நல்லா நம்ம சொல்கிற மாதிரி கட் பண்ணி கொடுத்து வாஷ் பண்ணியுமே கொடுத்துட்டாங்க. மதியானம் லஞ்சுக்கு நாட்டுக்கோழி வறுவல் வச்சுட்டு அப்படியே ரசம் வச்சோம் அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு, இந்த மலைச்சாரலுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம்.